ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டரில் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஸோ இப்போ நிறைய பேர் மொபைல்லையுமே இந்த வேர்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேர்ட் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வேர்டை ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாவே இந்த வேர்ட் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் ஷோ ஆகுது. இல்லாட்டி அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வேர்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே டைப் பண்ண முடியல, சரியாக யூஸ் பண்ணவும் முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் வேர்டில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் வேர்ட் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் வேர்ட் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. வேர்ட் சர்ச் பண்ணிவிட்டு அந்த வேர்ட் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வேர்டுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது லொகின் இஷ்யூஸ், இல்லாட்டி க்ளோஸ் ஆகுறது, இல்லாட்டி சரியாக ஒர்க் ஆகாமல் ஸ்ட்ரக் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் நீங்கள் வேர்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி வேர்ட் ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இந்த வேர்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த வேர்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைமிங் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா இந்த எல்லாத்துக்குமே அக்ரி கொடுத்து இதை ஆப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் செய்யுது, இல்லாட்டி நார்மலாக யூஸ் பண்ணி பாருங்கள் வேர்டை. கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலுமே ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஏதாவது டூல்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அதையுமே ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு ஆப்டிமைஸும் க்ளீன் அப்பும் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனாலுமே நம்ம மொபைல் ஸ்லோவாகும், ஸ்டக் ஆகும். அதனாலுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸும் கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா இந்த வேர்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக இது முன்னால் வேர்டில் இருந்த இஷ்யூஸை உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.